சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 12th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா தான் ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி கொஷின்ஸ் வந்திருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் கொஷின் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு தான் தெரியும் எந்த கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸ் என்னென்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கான ஆன்சர் கீஸ், உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமான பிடிஎஃப்மே நாங்கள் அந்த குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கவுட் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போவே போய் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் 5 to 10 மினிட்ஸில் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான்ப்பா, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரீசன். ஏன்னா இந்த வீடியோ நான் எப்போ போடுறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நானே 1/5 1:10 தான் போடுறேன். அவங்களும் எக்ஸாம் முடிச்சு அதுக்கான ஆன்சர் கீழே கண்டுபிடிச்சி பிடிஎஃபாக எனக்கு அனுப்புறதுக்கு லேட் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவங்க அனுப்பி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகுதுப்பா. அதான் டிலே ஆகுது. ஸோ கோச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டக்குன்னு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்ப்பா. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவேன் பிடிஎஃபாக. அதை போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ப்பா. ஸோ எல்லாம் ப்ரிப்பேராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரிப்பராக இல்லைனா கூட பரவாயில்ல. இந்த லீவில் கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. கரெக்டாக ஷெட்யூல் போட்டு எல்லா போர்ஷனும் கவர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் 12th நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் போக போகிறீங்க. உங்களுக்கான டோட்டல் மார்க்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லாம் கரெக்டாக பார்த்து படிங்க. கரெக்டாக ஷெட்யூல் போட்டு இந்த டைமிங்கில் படிக்கணும், இந்த டைமிங்கில் இந்த போர்ஷனை கவர் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக படிச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு டிப்ஸ் இருக்கும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த லெசன் படித்தா இதில் இவ்வளோ மார்க்ஸ் வரும், இந்த லெசன்ஸ்லேருந்து இவ்வளோ மார்க்ஸ் வரும், இவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்க. அண்ட் அந்த மாதிரி படிச்சுக்கோங்கப்பா. அண்ட் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆல் த பெஸ்ட் பை. எல்லா எக்ஸாமும் நல்லா ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிக்கோங்கப்பா. எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. அண்ட் உங்களுக்கான கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் ஏதாச்சும் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸாமுக்கு ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கொஷின் அப்படின்னு. அண்ட் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ஷனில் கவர் ஆகாமல், இல்லாட்டி கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகாமல், பிரிண்ட் அவுட் மிஸ்டேக்ஸாக இருக்குது, இல்லை உங்கள் சிலபஸ்லேயே கவர் ஆகாத ஒரு கொஷின் வேறு எங்கேருந்தோ கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இப்போ கிரேஸ் மார்க் கொஷின்ஸ். அந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாச்சும் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் அது என்ன கொஷின் அப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்லுங்கப்பா. நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சில குட்டீஸ் வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம கவுட் மீடியா 2.0 சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாடா பாய் சில குட்டீஸ்.